வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரியில் 9th யூனிட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கோல்ட்ராஷ் லேப் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். இது அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்லையோ அல்லது வந்து கம்பல்சரி கொஸ்டின் 3 மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ கேட்கலாம். இவங்க என்ன கொடுத்துட்றாங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துட்றாங்க. வீக் எலக்ட்ரோலைட்னு சொல்லக்கூடிய அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, சோடியம் குளோரைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க. 126.5 சைமன் m² per mole. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைலூஷன், அதுக்கு 426.2 சைமன் m² per mole. அடுத்தது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் அசிட்டேட் is equal to 91 Simon m² per mole. What is the limiting molar conductivity of acetic acid weak electrolyte அப்படின்னு கேட்டிருக்காங்க 25 degree Celsius. இப்போ அந்த கோல்ட்ராஷ் லால ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு வேணும்னா ஃபார் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா 2 ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டால மைனஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் அசிட்டேட் ப்ளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து அசிட்டிக் ஆசிட் வரும் CH3COOH. அப்போ யார் தேவையில்லை? NaCl தேவையில்லை. அப்போ மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு அப்படின்னு வரும். சோடியம் அசிட்டேட்டோட வேல்யூ என்னவோ 91, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு 426.2 மைனஸ் அந்த சோடியம் குளோரைடுக்கு 126.5 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டு வேல்யூயும் கூட்டுறீங்க, 426.2வையும் 91ஐயும் கூட்டினீங்கன்னா 517.2 வரும். அந்த வேல்யூவை 126.5ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறுதிய ஆன்சர் வந்து 390.7 சைமன் m² per mole அப்படின்னு வரும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்க வீக் எலக்ட்ரோலைட்னு சொல்லக்கூடிய அந்த அசிட்டிக் ஆசிடுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃப்ரம் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வேல்யூலேருந்து கிடைச்ச ஆன்சர் என்னென்னா 390.7. இது வரைக்கும் சொன்னீங்கன்னா 5 மார்க்னா 4.5 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த யூனிட் சொல்லணும். கண்டிப்பாக அந்த யூனிட்டுக்கு 1/2 மார்க் உண்டு. சைமன் m² per mole அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இதை நம்ம பார்த்துடலாமா? இந்த பேசிஸில் ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை 3 மார்க்ஸோட கம்பல்சரிலையோ இல்லை 2 மார்க்ஸில் கம்பல்சரியோட கண்டிப்பாக வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.